டியூஸ்டே சந்தை இருக்குது. பட்டு கிரகணம் இருந்தனால, சந்திர கிரகணம் இருந்தனால 6:40க்கு மேலே குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சாய் இன்றைக்கி 6 o'clock 2 o'clock வந்துட்டான்னா அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்டு தான். இன்றைக்கி சமையலே பண்ணல. மார்னிங் சப்பாத்தி செஞ்சேன், அவ்வளோதான். கிரகணம் முடிஞ்சுட்டு நைட் பண்ணிக்கலாம்னு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நல்ல தரிசனம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மார்க்கெட் போனேன். சாய் வீட்டுக்கு வந்துட்டான். மார்க்கெட் போயிட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு இருந்தேன். என்னென்னு பார்க்கலாமா? மார்க்கெட்டே காலியாக அந்த கிரகணம்னால எல்லோரும் வரலையா. ஸோ இதெல்லாம் தான் வாங்கின்னு வந்தேன். காலிஃப்ளவர் வந்து 1 10 ரூபா, 2 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். தக்காளி 10 ரூபா தான் கிலோ, 2 கிலோ வாங்கினேன். கொஞ்சம் வந்து அங்கே இருந்தாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். குடமிளகா வந்து 20 ரூபா. அப்புறம் இந்த சேமியா பேக்கெட் வந்து 2 25 ரூபான்னாங்க. சரி, அது வாங்கினேன். கருணக்கிழங்கு 20 ரூபா, அந்த பேக்கெட்டு 20 ரூபா. கார்ன் 20 ரூபா. அப்பளம் கட்டு சூப்பராக இருக்கும் இங்கே அப்பளம், 40 ரூபா. இது வத்தல் 20 ரூபா. புளி வந்து 40 ரூபா. உடச்சக்கல்லை 20 ரூபா. இதுவும் 20 ரூபா தான். இது 30 ரூபா, இது 35 ரூபா. தோரம்பருப்பு 1/4 கிலோ அளவு போல் இருக்குது. சரி, கொஞ்சமாக வாங்கிக்கலான்னு வாங்கினேன். நான் நாளைக்கு கீரை கடையணுன்றதுக்காக. அப்புறம் கீரை வந்து 3 கட்டு 20 ரூபா. புதினா வந்து 1 கட்டு 10 ரூபா. 10 ரூபா 1 கட்டு தான் வாங்கினேன், நல்லா பெரிய கட்டு. கத்திரிக்காய் பாருங்கள் 10 ரூபா தான். முள்ளு கத்திரிக்காய் மேலெல்லாம் அப்படியே முள்ளாக இருக்குது. அப்புறம் கொத்தவரங்காய் வந்து 20 ரூபா. பட்டாணி வந்து 20 ரூபா. பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அவ்வளோதான். அப்புறம் அவரைக்காய் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ இதை பிரித்து சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும். வெங்காயம்லாம் ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சம் தக்காளி இருக்குது. சரி, 10 ரூபா தக்காளினால வாங்கிட்டு அங்கே இருந்தாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ வந்த உடனே அதை இது பண்ணிவிட்டு பிரிஞ்சி பண்ணியிருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன். இது 500 எடுத்துமா, 500ம் காலி. அவரைக்காய் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. பச்சை பட்டாணி இதை உரிக்காமலே வச்சுட்டு அப்பப்போ தேவையும் போது எடுத்து இது பண்ணிக்கலாம், ஏன்னா உரிச்சிட்டா சுருங்கிடுது. பச்சை மிளகாய் 10 ரூபா. கொத்தவரங்காய் 20 ரூபா. முக்கியமானது ஒன்று வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் ஸ்லிப்பர். ஸோ இது வந்து 150. ஸ்லிப்பர் அங்கே கீழ்கடையில் வாங்கினால அது டைட்டாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி மாடலில் போட்டிருக்குன்னா அந்த மாதிரி மாடல் கீழ்கடையில் இல்லை. இங்கே சரி அன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு வாங்கினேன்னா பியராமல் இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்லிப்பர் செம்மையாக இருக்குது, இப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஸோ இது வந்து 150 தான். நல்ல சாஃப்டாக இருக்குது, அப்படி குஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது வாங்கினேன். ஜென்ஸ் ஸ்லிப்பரும் இருந்தது. ஸோ மாம்சம் கூட வாங்கணும், மைலேஜ்க்கு வாங்கணும். சரி, காசு இல்லை, இது வரைக்கும் இருந்ததா. ஸோ இது வரைக்கும் வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குது, நல்லா குஷன் மாதிரி இருக்குது. 150க்கு மைசூரில் இந்த மாதிரி தான் போடுவேனா. ஸோ அதே மாதிரியே கிடச்சிடுச்சு. வாங்கினேன்ல புதுசு லாஸ்ட் டைமு. அது பார்த்திங்கன்னா இங்கே பட்டை மாதிரி வருமா, இந்த இடத்துல பட்டை மாதிரி வரும். அது வந்து டைட்டாகுது, கால் அப்படியே வீங்கி போகுது. இதுனா இங்கே அழுந்தாது, லூஸாக இருக்குது. ஸோ இது வாங்கிட்டேன். வந்துட்டு அர்ஜென்ட்டாக ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிட்டேன். திஸ் இஸ் டொமேட்டோ பிரிஞ்சி. சாய்க்கு எக்கு வேக வச்சுட்டேன். ஸோ டொமேட்டோ பிரிஞ்சி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து புல்லட் ரைஸ்ன்னு இங்கே 80 ருபீஸு. சீரக சம்பா மாதிரி பொடிசாக இருக்கும். வா, செம்மையாக வந்துருக்கு பாருங்க. அடியே பிடிக்கல, நல்லா உதிரியாக வந்திருக்கு. வாசனை சான்ஸே இல்லை. இந்த அரிசி புல்லட் ரைஸு செம்மடா சாய். ட்ரிபிள் புல்லட்டா அது பேர். இங்கே ஆனால் சாப்பாடு அரிசி மட்டும் செட் ஆக மாட்டேன்து. ஆனால் பிரியாணி அரிசி வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து வாங்கி தான் எடுத்துகிட்டு போயிட்டு மைலேஜ்க்கு இந்த அரிசி பிடிச்சிருக்கா, அதனால் இங்கேருந்து பிரியாணி அரிசி வாங்கிட்டு போவோம், அங்கேருந்து சாப்பாடு அரிசி தூக்கிட்டு வருவோம். ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். 10 மணி ஆயிடுச்சு. சரி, சாப்பிடு, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை.
செம பசியில் இருக்கார் அவர், செம்ம பசியில் இருக்கார் அவர். நல்லா பட்டைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஐயர் போட்டு விட்டாரா? ஸோ வந்து இப்போ செஞ்சு 10 மணி ஆகிடுச்சா, செம பசி சாய்க்கு. ஸோ எனக்கு நான் வந்து கிச்சடி ஊறுகாய் வச்சுட்டு தான் சாப்பிட போகிறேன்.